ஒருத்தருக்கு ஜலதோஷம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தொடர்ந்து தும்மல் வரலாம், மூக்கடைப்பு ஏற்படலாம், இல்ல மூக்கு ஒழுகலாம். கண்டிஷன் சிவியர் ஆச்சுன்னா தொண்டை புண், வறண்ட இருமல் ஏற்பட்டு தலைவலியும் லேசான ஃபீவரும் வரும். இந்த மாதிரி ஜலதோஷம் வர காரணம் சுவாச குழாயில வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுதான். ஒருத்தர் தும்றதன் மூலமா அடுத்தவங்களுக்கும் இது பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அலர்ஜிக் டிசார்டர்ஸ், சேஞ்சிங் வெதரும் இந்த மாதிரி ஜலதோஷத்தை உருவாக்கலாம். இயற்கையான வீட்டு வைத்தியங்களே இதுக்கு பயன்படும். அதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அது என்னன்னு பாப்போம். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரை அதுல சேருங்க, அதாவது மஞ்சத்தூள். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடரையும் சேர்க்கணும், அதாவது மிளகு பவுடர். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தினம் இத 2 வேளை குடிக்கணும். ஒரு டீஸ்பூன் கேரம் சீட் பவுடர் எடுத்துக்கோங்க, அதாவது ஓம பவுடர். ஒரு சுத்தமான துணியில அதை வைக்கணும். அழகா அந்த துணியை மடிச்சு நல்லா மூச்சு இழுங்க. சுமார் 100 கிராம் நறுக்கின வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் வெந்நீர்ல அந்த வெண்டைக்காயை போடுங்க. நல்லா கொதிச்சு இது ஒரு டிகாஷன் மாதிரி வரணும். இந்த வெந்நீர்ல இருந்து வெளிப்படுற நீராவிய 2 வேளை நல்லா மூச்சிழுத்தீங்கன்னா உங்களோட வறட்டு இருமலுக்கும் தொண்டை கமறலுக்கும் நிவாரணம் கிடைக்கும். ஆரோக்கியமா வாழுங்க. இது போன்ற இயற்கை வீட்டு வைத்தியங்களை அறிய www.homeveda.com வருகை தாருங்கள்.